ஹாய் ஒருவன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். டஃப்பாக ஈஸியாக எல்லாமே சொல்லுங்கள். அண்ட் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா டிக்ரீஸ் ஆகிடுச்சான்னு பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். நம்ம கொஷின்ஸ் எல்லாம் வந்துச்சா, நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் வந்துச்சான்னு சொல்லுங்கள். அண்ட் கீழே அந்த கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி தயவுசெய்து லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாட்னி 1 மார்க் பார்த்தலாம். ஏ கோடோட கொஷின் பேப்பருங்க. ஃபஸ்ட் ஆன்சருக்கு சி, செகண்ட் ஆன்சருக்கு டி, தேர்ட் ஆன்சர் சி, ஃபோர்த் ஆன்சர் டி, ஃபிஃப்த் ஆன்சர் மெரிஸ்டம் கல்ச்சர், அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஆன்சர் அப்பிகோ மூமெண்ட், செவன்த் ஆன்சர் சாயில், எயித் ஆன்சர் ஸ்கின் கலர் இன் ஹியூமன். அவ்வளோதான். ஸோ செக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, பாட்னி பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெலிட்டோஃபோலி எழுதியிருப்பீங்க, பாலன் கிட் எழுதியிருப்பீங்க, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டு எழுதியிருப்பீங்க. எல்லாமே ஈஸி. 2 மார்க் கம்பல்சரி முதல் கொண்டு ஈஸி. ஸோ எல்லாம் புக் பேக் தான். 3 ஆனிப்ளாய்டி அது எழுதியிருப்பீங்க, ஆர்டிஃபிஷியல் சீடு எல்லாமே ஈஸி. இட்டோரிசஸ், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைஸ், பாட்னி ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பிடி கார்டுன்னு நம்ம சொல்லியிருந்தோம், வந்திருக்கு. ஸோ அடுத்தது மார்பாலஜிக்கல் ஆஃப் ஹேலோபைஸ் நம்ம சொல்லியிருக்கோம், வந்திருக்கு. ஸோ ஃபுட் வெப்பு, ஃபுட் செயின் ஈஸியாக இருக்குது. ஜுவாலஜி 1 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட் ஆன்சர் பி, அடுத்தது செகண்ட் ஆன்சர் சி, தேர்ட் ஆன்சர் ஏ, ஃபோர்த் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ, ஃபிஃப்த் ஆன்சர் வந்து பயோட்டிக் பொட்டன்ஷியல் எல்லாமே ஏவாக இருக்குது. ஓகே. அடுத்தது வந்து சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா சி, அடுத்து செவன்த்து வந்து ஏ, எல்லாமே ஏவாக இருக்குது. எயித்து வந்து ஏ. ஸோ ஏன்னு எழுதி விட்டால் கூட 5-6 கரெக்டாக மாட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்குது ஆப்ஷன்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்டு ரைட், கொஸ்டின் ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் புக் பேக் தான். மாஸ் எக்ஸ்டிங்ஷன், கம்ப்ளீட் பேர்த்தஜெனிசிஸ், இன்கம்ப்ளீட் பேர்த்தஜெனிசிஸ் ஈஸி, ஜிஃப்ட்டு, ஹியூமன் ஜெனம் ப்ராஜெக்ட் படிக்காமல் போனாலே எழுதலாம் போல். வாட் இஸ் ப்ரீ-ப்ரோ இன்சுலின் அதுவுமே எழுதலாம். ஸோ இன்ஹிபின், சிம்டம்ஸ் ஆஃப் ஃபீனல் கேட்டோனியா, டார்வினிசம், அப்ஜெக்ஷன்ஸ், டெரெஸ்ட்ரியல், அப்புறம் ஹைலி டெஸ்ட் கம்பல்சரி வந்து எலிசா டெஸ்ட்டோட அட்வான்டேஜ் எழுதணும். ஹெச்ஐவிக்கு டெஸ்ட் பண்ணுவாங்களா அது. ஸோ கெமட்டோஜெனிசிஸ் கேட்டிருக்காங்க. இல்லைனா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் இம்யூன் நம்ம சொல்லியிருந்தோம் 7th லெசன். அதுக்கப்புறம் இது ஓன், ரெண்டுமே ஓன். நீங்கள் இது எழுதலாம். என்ன வேஸ்ட் வேணாலும், இ வேஸ்ட், மெடி வேஸ்ட், ஹோம் ஃபுட்டு வேஸ்ட் அண்ட் பேப்பர் வேஸ்ட், அந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டை பற்றி எழுதலாம். ஸ்கூல்லையும் உங்கள் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா வேஸ்ட்டை பற்றியும் நீங்கள் ஹெட்டிங் போட்டு எழுதிடலாம். ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சொன்ன கொஸ்டின் வந்துச்சான்னு. தேங்க்யூ.